ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். அமெரிக்க ராணுவம் இந்த 3 இடத்தை மட்டும் டார்கெட் செய்ய என்ன காரணம்? அமெரிக்கா ஈரானின் 3 முக்கிய அணு ஆயுத தளங்களான போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஜூன் 22, 2025 அன்று B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் GPU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது தாக்கியது. அமெரிக்கா இந்த தாக்குதலை இஸ்ரேலுடன் இணைந்து நடத்தியது. ஈரானின் அணு ஆயுத கிடங்க முடக்கும் நோக்கத்துடன் இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் நேரடி தலையிட்ட தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மோதல் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சரி, அமெரிக்க ராணுவம் இந்த 3 இடத்தை மட்டும் டார்கெட் செய்ய என்ன காரணம்? நடான்ஸ் தெஹ்ரானில் இருந்து 135 மைல் தொலைவில் உள்ள முக்கிய யுரேனியம் மையமாகும். இங்கு 60% தூய்மை யுரேனியத்தை உற்பத்தி செய்கிறது. இஸ்ரேலின் முந்தைய தாக்குதலால் மேற்பரப்பு கட்டமைப்புகள் சேதமடைந்தாலும் பாதுகாப்பான நிலத்தடி பகுதிகள் இன்னும் செயல்படுத்தப்படுகிறது. போர்டோ மலைக்கு அடிப்பகுதியில் அமைந்துள்ள பகுதி இது தெஹ்ரானில் இருந்து 60 மைல் தொலைவில் உள்ள மிகவும் பாதுகாக்கப்பட்ட தளமாகும். இது விமான தாக்குதலுக்கும் பாதிக்கப்படாத வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் 2007 முதல் கட்டப்பட்டு வந்தாலும் 2009 தான் உலக நாடுகளுக்கு தெரியவது. இதுல 3 இடத்துல அதிகப்படியான தாக்குதலை எதிர்கொண்ட இடம் இஸ்பஹான். யுரேனியம் மற்றும் மையமாகவும் ஆய்வு செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆய்வகமாக அது. இங்கு ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பணிபுரிகின்றனர். இது ஈரான் நாட்டின் அணுசக்தி ஆராய்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பதாக தெரிகிறது. ஈரானின் அணு திட்டம் உலகளாவிய பாதுகாப்புக்கு நீண்ட காலமாகவே பெரும் கவலையாக உள்ளது. இதனால அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகள் இந்த நாட்டின் மீது தடை விதித்துள்ளது. இது குறித்து பல முறை ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியில் முடிந்தது. நடான்ஸ் மற்றும் போர்டோவில் உள்ள உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆயுத தரத்துக்கு அருகில் உள்ளது. இஸ்பஹான் ஆராய்ச்சி மற்றும் யுரேனியம் மாற்றத்தை செய்கிறது. IAEA படி இந்த தாக்குதலால கதிர்வீச்சு கசிவு இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் பிற தளங்களான புஷேர் மற்றும் அராக் ஆகியவற்றில் மின்சார உற்பத்தி மற்றும் புளுட்டோனிய உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. தெஹ்ரான் ஆராய்ச்சி உல ஆரம்பத்தில் 1967 அணுசக்தி அமைப்பு திட்டம் அமெரிக்காவில் வழங்கப்பட்டது. இது இப்போது குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் இயங்குகிறது. அமெரிக்காவின் ஈரான் அணு ஆயுத தாக்குதல்கள் புவிசார் பதற்றத்தையும் எண்ணெய் விலை உயர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உத்திகளை மறு ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில மோதல் உலக சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போர் பதட்டம் 3ஆம் உலக போருக்கான தொடக்கமா? ஆம். ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால உலக நாடுகள் மத்தியில கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்துள்ளதால இனி என்ன நடக்கும் என ஒட்டுமொத்த மனித குலமே குலநடுங்கி போய் உள்ளது. உலக அமைதிக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலின் பகிர் பின்னணி என்ன? இரண்டு உலகப் போர்களால பெரும் அழிவை சந்தித்த பூமி பந்து 3வது உலகப் போரை சந்தித்தால் அதன் பேரழிவை யூகிக்க கூட முடியாது என்று காலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அணு ஆயுதங்களாலும் அணு ஆயுதங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த பகுதியை ஹிரோஷிமா நாகாசாகிகளை போல இருந்த இடமே தெரியாம அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. அப்படி ஒரு போருக்கு வித்திரும் வகையில் தான் ஈரான் மீது அமெரிக்கா துல்லிய தாக்குதல் நடத்தியதாக பலரும் குற்றச்சாட்டியுள்ளனர். ஆனால் இது அமைதிக்கான நேரம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். நடந்தது என்ன? இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவோ நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளதால பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இத்தகைய சூழலுக்கு 20 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலே காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் தொடுத்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வகையில தாங்கள் ஓயப்போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்தார். இதையடுத்து ஹமாஸ் அமைப்பை டார்கெட் செய்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. பின்னர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில் குவித்தது. மேலும் கடந்த 2024 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் குடியிருப்புகள் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கல் தொடுத்தது. இந்த சூழல் தான் கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது. ஈரானில் உள்ள அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிராகவே இந்த தாக்கல் நடத்தியதாக விளக்கம் அளித்தது. இதற்கு பதிலடியாக ஈரானோ இஸ்ரேல் மீது இடைவிடாத ஏவுகணைகளை ஏவியது. இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்த நிலையில தாக்குதலை கைவிடும்படி அமெரிக்கா எச்சரித்து வந்தது. இந்த நிலையில் தான் ஈரானில் உள்ள போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்கல் நடத்தியுள்ளது. அதிநவீன B-2 ரக போர் விமானங்கள் மூலம் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுமழை பொழிந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போர்டோ அணுசக்தி நிலையத்தின் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியதாகவும் அதில் அந்த அணு உலைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யுரேனியத்தை செறிவூட்டுவதில் இந்த நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போர்டோ பகுதியில் சாதாரண ஏவுகணைகள் ஊடுருவ முடியாத வகையில் மலையை குடைந்து அணுசக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால பங்கர் பஸ்டர் எனப்படும் அதிநவீன ஏவுகணை மூலம் அந்த நிலையம் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா மாற்றியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க விமானங்கள் தாக்கியதை வெள்ளை மாளிகையில் இருந்து அதிபர் ட்ரம்ப் கண்காணித்தார். அப்போது துணை அதிபர்
ஜேடி வென்ஸ் உட்பட 9 பேர் இருந்தனர். உலக நாடுகளையே உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு தாமதமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக பேசிய ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் பிரதிநிதி ஹுசைன் முதற்கட்டமாக பஹ்ரைன் உள்ள அமெரிக்காவின் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானுக்கு ஆதரவான ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போர்ல அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டோம் என்று ஏமன் ராணுவமும் அறிவித்துள்ளது. எனவே தங்களது கடல் எல்லைப் பகுதியில் இருந்து கப்பலை வெளியேற்றுமாறு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான்ல அமெரிக்க தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்கா செய்த வேறு யாராலும் செய்ய முடியாது எனவும் அந்த நாட்டின் திறன்மிகு தாக்குதல் மற்றும் துணிச்சலான முடிவு வரலாற்றை மாற்றப்போவதாகவும் புகழாரம் சுற்றியுள்ளார். அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்த நிலையில இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. டெல்லவிவ், ஜெருசலேம் நகரங்களை குறிவச்சு 30 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் தொடுத்துள்ளது. அதே வேளையில ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளை இடமறித்து தாக்க இஸ்ரேல் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல் தான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தா விளைவுகள் அதிபயங்கரமாக இருக்கும் என்று ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.